ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாருதி ஈக்கோ வண்டியில் பார்த்தீங்கன்னா பார்க் லைட்டு ஃபியூஸ் போட போட கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. அது என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சைலன்சருக்கு மேலே வரக்கூடிய ஒயரிங் லைன் ஃபுல்லாகவே எரிஞ்சு இருந்துச்சு. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த ஒயரிங்கை உங்களுக்கு காமிக்க பாருங்க, எந்த கண்டிஷனில் எரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நானும் ஃபியூஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஸ் மாற்றினா கரெக்டாக ஒரு நாள் ஓடும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கும், பார்க் லைட் போட்டாலே. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒயரிங் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல்ப் முதற்கொண்டு எல்லாமே மாற்றி சேஞ்ச் பண்ணேன். இந்த கனெக்டர் வர பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சரி ரைட்டு, ஒயரிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பல்பு ஃபியூஸை மட்டும் மாற்றிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒயரிங் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. இந்த ஈக்கோ வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் பைப்புக்கு மேலே கூடி நம்ம அந்த ஒயர் போகும். பேக் சைடுக்கு வரக்கூடிய இண்டிகேட்டர், பார்க் லைட்டு, ரிவர்ஸ் லைட்டுக்குள்ளே ஒயரிங் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் போகுது. அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட். 800லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே கூடி எடுத்திருப்பாங்க. இப்போ நான் அந்த இதுவரை பார்த்தீங்கன்னா ஒயர் ஃபுல்லாகவே கட் பண்ணி பார்த்ததுல இதுவரை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள ஒயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க எப்படி இந்த கண்டிஷனில் இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று ஷார்ட் ஆகி போய் இதில் பாருங்கள் இந்த கண்டிஷனில் இருக்குது. இதனால தான் பார்க் லைட்டு ஃபியூஸ் அடிக்கடி போய் நம்மளுக்கு இப்போ பார்க் லைட்டு போட்டால் பிரேக் லைட் எரியும், இண்டிகேட்டர் எரியும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம். நானும் சின்ன ஒயர் எதுவும் ஷார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல வரதான் நமக்கு ஒயரிங் வந்து கொஞ்சம் ஷார்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி அதில் கட் பண்ணி விட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகக்கூடிய ஒயரிங் வந்து நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். அந்த ஸ்டெப்னிக்கு கீழே வரும். இது ரைட் சைடு, அது லெஃப்ட் சைடு. இதில் ஒன்றும் இல்லை, எந்தெந்த கலர் நம்மளுக்கு அங்கேருந்து ஒயரிங் வருதோ அந்தந்த கலரில் கொடுக்கணும். இப்போ பார்க் லைட்டுக்குள்ளே லைனுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில் எல்லோ இருக்கும். அதே எல்லோ லைனு இங்கேயும் வரும், ரெட்டில் எல்லோ. அந்த எல்லோ லைனுக்கு நேராக நம்ம தனியாக வாங்கி வச்சுருக்க ஒயர் வாங்கி வச்சுருக்கோம். 1 ஸ்கொயர் எம்எம் ஒயர் வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த 1 ஸ்கொயர் எம்எம் ஒயரை அந்தந்த கலர் கோடிங்கில் நம்ம கொடுத்துட்டு ஸ்லீவ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இதில் வந்து புதுசாக ஒயரிங் மாற்றுற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா புது ஒயரிங் மட்டுமே 4500 வரும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளால் பண்ண முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் வேலை தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இல்லாதவங்க, தெரியாதவங்க பண்ணிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். இந்த மாதிரியும் அதே மாதிரி அதிகப்படியான லோடு இந்த பார்க்கிங் லைட்டில் எக்ஸ்ட்ரா ரொம்ப லைட்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இந்த மாதிரி அடிச்சிருக்கு. மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த சைலன்சர் ஹீட்டு, இந்த மஃப்ளர் ஹீட்டுக்கு மேலே கூடி தான் அந்த ஒயர் வந்துச்சு. அதனால தான் இந்த அளவு ஹீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நம்ம புது கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் லைட்டு, அதே மாதிரி இண்டிகேட்ரு, ரிவர்ஸ் கீரு லைட்டு, அதே மாதிரி பிரேக் அடிச்சு அடிக்கக்கூடிய டேஞ்சர் லைட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம ஒயர் கட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக நீட்டாக வேறு 1 ஸ்கொயர் எம்எம் ஒயர் போட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஸ்லீவ் போட்டு ஃபுல்லாக டேப் அடிச்சு விட்டாச்சு. அதை உங்களுக்கு காமிக்க பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் போட்டு இதிலேருந்து ஃபுல்லாகவே லூப் எடுத்துருங்க. அதாவது பார்க்கிங் லைட்டு, டேஞ்சர் லைட்டு, ரிவர்ஸ் லைட்டு எல்லாமே லூப் பண்ணும். இண்டிகேட்டர் மட்டுக்கும் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் தனித்தனியாக ஒயர் வரும், அதை கொடுத்துருக்கேன். இதான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்கு பச்சை கலர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு தனியாக போகும். ஒயரு நம்ம கட்டான இடத்துல இருந்து நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இந்த இடத்துல தான் கட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஸ்லீவ் போட்டு ஜம்முன்னு டேப் அடித்து நீட்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ இதையுமே ஸ்லீவ் போட்டு நல்லா டேப் அடித்து மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்து ஒயரிங் கம்ப்ளைண்ட் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு புது ஒயரிங் போட்டிங்கன்னா நல்லது. இப்போ புது ஒயரிங் ரேட்டு கூட வருது அப்படின்னா இந்த மாதிரி லூப் அடிக்கலாம். ப்ராப்பராக செக் பண்ணி அடிக்கணும். எந்த இடத்து வர நல்லா ஒயர் வந்து மெல்ட் ஆகிருந்துச்சோ, இல்லை ஒயரில் அந்த கம்பிலாம் தெரிஞ்சுது அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு கட் பண்ணி தூக்கி தூர போட்டு இந்த மாதிரி ஒயரிங் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.